வாழ்க்கைங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். நமக்கோசரம் அடுத்தவங்க வாழ மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ அவமானம் வந்தாலும் அதை நம்ம தான் பார்த்து கொள்ளணும். பொறுமையாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கோசரம் அடுத்தவன் பார்க்க மாட்டான். நம்ம கஷ்டத்தை அடுத்தவன் பார்த்து தீர்த்து வைக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும். நம்ம கஷ்டம் நம்ம தான் அனுபவிக்கணும். ஆண்டவன்கிட்ட போய் முறையிட்டால் ஆண்டவன் நேரடியாக உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். மனித ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் தான் உங்களுக்கு உதவி செய்வார். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் ஜோத்தில் மண்ணள்ளி போட்டால் இதெல்லாம் நல்லா இல்லை, நல்லாவும் இருக்காது. அதுதான் சொல்கிறேன், அவன் வாழ்க்கை அவன் தான் வாழணும். அதுதான் ஆண்டவன் விதிக்கப்பட்ட விதி. ஆண்டவன்கிட்ட முறையிடுங்க. ஏதோ ஒரு ரூபத்தை ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிவார். இதுதான் உண்மை. பிரபஞ்சங்களில் நடக்கக்கூடியது உண்மை. இதுதான்.